ஸோ இன் கேஸ் ஆஃப் பயோ இன்ஆர்கானிக் அப்படின்னு வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பயோ இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற டைட்டில்ஸில் யூ கேன் டேக் திஸ் சிலபஸ் ஆல்சோ. ஸோ அந்த டைட்டில்ஸில் ஸ்ட்ரக்சர் அண்ட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதில் டைரக்ட் கொஷின்ஸ் தான், ரொம்ப இன்டைரக்ட் கொஷின்ஸ் நமக்கு கிடையாது. மேபி ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்கலாம், ரேர்லி கேட்கலாம். ஸோ தட் இஸ் வாட் தி திங் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி பயாலஜி பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து ஒரு கொஷினாவது கண்டிப்பாக வரும். ஓகே, சிஎஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் கூட ஒரு கொஷின் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்பிரின் ரிங் சிஸ்டம், மெட்டலோ பார்பிரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலாங் வித் தட் ஹீமோக்ளோபின், மயோக்ளோபின் டிஸ்கஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான். இந்த பார்பிரின் அப்படின்ற கான்செப்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னா, இந்த பார்ஃபின் அப்படின்ற ரிங்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பார்ஃபின் ரிங்கில் வந்து சம் சார்ட் ஆஃப் சப்ஸ்டிடியன்ஸ், நாம் பர்டிகுலர் பீட்டா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீட்டா பொசிஷனில் சப்ஸ்டிடியன்ஸை மாற்றும் போது we can easily get பார்பிரின்ஸ். ஸோ அந்த பார்பிரின்ஸோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ஃபின் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த பார்ஃபின்ஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் பிரோல் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பிரோல் யூனிட்டு மிக்ஸ் ஆச்சுன்னா தட் இஸ் வாட் வி கேன் கால் இட் அஸ் பார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாருங்க, திஸ் இஸ் வாட் பிரோல் எவரிபடி நோஸ். 5 மெம்பர்டு நைட்ரஜன் பேஸ்டு ஹெட்ரோசைக்ளிக் லிகாண்டு தான் பிரோல். ஸோ அந்த பிரோல் வந்து வென் வி ஹாவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரோல் சிஸ்டம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிரோல் சிஸ்டமு, ஸோ இங்கே ஒரு பிரோல் சிஸ்டம், இங்கே ஒரு பிரோல் சிஸ்டம். ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 4 பிரோல் சிஸ்டம் வந்து என்ன ஆகுது, when it forms like a cyclic planar structure like this, நடுவில் வந்து கார்பன்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சரு அட் த சேம் டைம் நமக்கு டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸால் இப்படி ஃபில் ஆகும்போது we are getting a structure known as பார்ஃபின். ஓகேவா? ஸோ இந்த பார்ஃபின் ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் டபுள் பாண்ட்ஸ் லைனாக பாருங்கள், காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 4 நைட்ரஜன் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு நைட்ரஜன், இது ஒரு நைட்ரஜன், இது ஒரு நைட்ரஜன், இது ஒரு. ஸோ அதில் 2 நைட்ரஜன் வந்து அதனுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மூலமாக மெட்டல் கூட பாண்டை கனெக்ட் பண்ணும், ரைட்? அதே மாதிரி இந்த 2 நைட்ரஜன் வந்து பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய H இருக்கு இல்லையா, திஸ் வில் கோ அவுட் ஆஸ் H+. ஸோ H+ஆக போகும்போது அந்த நைட்ரஜனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வில் ஃபார்ம் ஆஸ் அ பாண்ட் வித் மெட்டல். ஸோ திஸ் இஸ் வாட் தி திங் வி கேன் எக்ஸ்பெக்ட். இது பாருங்கள், 2 நைட்ரஜன் இருக்குது. தட் நைட்ரஜன் contains lone pair of electron that will form a coordinate bond with the metal. That is point number 1. other 2 நைட்ரஜன் என்ன பண்ணும், புரோட்டானை H+ லூஸ் பண்ணிவிட்டு N- கன்வெர்ட் ஆகும். that will form a covalent bond. ஸோ இதுதான் பார்ஃபின் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த பார்ஃபின் லிகாண்ட் வந்து அப்படின்னா, அந்த பார்ஃபின் லிகாண்டை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டெட்ராடென்டேட் லிகாண்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் இட் ஹாஸ் 4 டோனர் ஆட்டம். அட் த சேம் டைம் 2 H+ வெளியில் போகிறதுனால அதனுடைய பேரை வந்து டை நெகட்டிவ் ஆனையான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ஃபின் லிகாண்ட் அப்படின்றது டெட்ராடென்டேட் லிகாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டை நெகட்டிவ் ஆனையான். ஸோ in case of di positive anion like magnesium 2+, Fe2+, இல்லை நிக்கல் 2+, இதோட கம்பைண்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக மெட்டல் 2+ இருக்குது. இது வந்து என்ன பண்ண போகுது, இந்த பார்ஃபின் லிகாண்ட்ஸோட நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்ஃபின் லிகாண்டுன்றது என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் லைக் அ டை நெகட்டிவ் ஆனையான். ஸோ ரெண்டும் கம்பைண்ட் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ தட் இஸ் வாட் மென்ஷன்ட் ஹியர். ஸோ இது வந்து பேசிக்கலான இன்ஃபர்மேஷன் தான். ரொம்ப பார்ஃபின் பற்றி பார்த்துட்டு நம்ம பார்ஃபிரின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பார்ஃபிரின்ஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து பேசிக்கலாக அந்த பார்ஃபின்ல தான் வருது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ ஹெட்ரோசைக்ளிக் மேக்ரோசைக்ளிக் ஆர்கானிக் கம்பவுண்ட். ஸோ ஹெட்ரோசைக்ளிக் சிஸ்டம் இருக்குது, மேக்ரோசைக்ளிக் வெரி பிக் சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இதில் வந்து 4 மாடிஃபைட் பிரோல் யூனிட்ஸ், கிட்டத்தட்ட பார்ஃபினில் சொன்னால் அதே இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பிரோல் ரிங்ஸ் தான் இருக்குது. அதில் 4 மாடிஃபைட் பிரோல் ரிங்ஸு இருக்குது, பிரோல் யூனிட்ஸ் இருக்குது. இதில் இந்த பிரோல் யூனிட்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், ஆல்ஃபா கார்பனில் மீத்தைன் பிரிட்ஜஸால் கனெக்ட் ஆகிருக்கு.
அப்படின்னா என்னது இங்கே பாருங்கள். ஸோ அதே பார்ஃபின் தான் இங்கேயும் வரைஞ்சிருக்கேன், கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த